வணக்கம் நேர்களே. யுஎஸ்ஏ ஈரான் ப்ராப்ளம் இப்போ வார் ரொம்ப மும்முரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு? யுஏஇ, சவுதியில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸ் யுஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஈரான் யுஎஸ்ஸ அப்போஸ் பண்றாங்க. கல்ஃப் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கும் மத்த கண்ட்ரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் அவங்களுக்கு அவங்க யுஎஸ்ஏ சப்போர்ட் பண்றாங்க, இவங்க யுஎஸ்ஏவை எதிர்க்கிறாங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் ஜியோபொலிட்டிக்கலா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இனி அடுத்தது நடக்க என்ன வாய்ப்பு இருக்கு? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், ஈரான் மேல இப்போ யுஎஸ்ஏ ஆக்சுவலா யுஎஸ்ஏ பாம்ப் பண்ணல. இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. பட் பேக்டு பை யுஎஸ்ஏ. பட் ஈரான் மட்டும் ஏன் மத்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தள்ளி நிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரான் மட்டும் இல்லை, ஈரான் அண்ட் ஈராக். ஈராக்கும் ஈரானில் தான் மேக்ஸிமம் ஷியாஸ் இருக்காங்க. ரைட்டா? ஈராக்கில் என்னென்னா வாஸ் ரூல் பை சதாம் ஹுசைன் ஹூ வாஸ் அ சுன்னி. பட் அவர் ஒரு மைனாரிட்டி, வாஸ் ரூலிங் லைக் அ டிக்டேட்டர். ஈராக் இஸ் நார்மலி a Shia country. ஈரான் இஸ் ஆல்சோ a Shia country. பஹ்ரைன்லேயும் ரூல்டு பை சுன்னி, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் ஷியா. அது மாதிரி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேயும் சவுதியில் ஷியா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் தான் ப்ரொட்டஸ்ட் இருக்கும். இது பேசிக்லி இப்போ நடக்கிறது. இவங்கெல்லாம் ஷியா, அதனால தான் இவங்க தனியாக நிற்கிறாங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் வித் அமெரிக்கா. இவங்க ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அமெரிக்கா தேவைப்படுது. ஏன்னா இவங்கெல்லாம் மொனார்கி ரூலர்ஸு. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அமெரிக்கா இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட்டை 1970s ஹென்ரி கிசஞ்சருங்கிறவர் சைன் பண்ணார். டாலரோட டாமினன்ஸை வச்சுக்கிறதுக்கு பெட்ரோல் இவங்க ஏரியாட்ட தான் நிறைய இருந்தது, கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். அவங்க என்ன அக்ரிமெண்ட்னா, இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ப்ரொடெக்ஷன்னு அவங்க கச்சா எண்ணெயை டாலரில் மட்டும்தான் விற்பாங்க. ஸோ தே வில் நாட் ட்ரேட் கச்சா எண்ணெய் இன் எனி அதர் கண்ட்ரி. அண்ட் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட கரன்சியை டாலருக்கு அகேன்ஸ்டாக ஃபிக்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தெர் இஸ் அ கரன்சி பெக் அகேன்ஸ்ட் தி டாலர். என்ன ஆனாலும் இந்த பெக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பணம் அமெரிக்கன் மானிட்ரி பாலிசி தான் இந்த ஊரோட மானிட்ரி பாலிசி. இப்படி தான் இருந்தது. ஈரானும் அப்படி தான் இருந்தது. ஷா ஆஃப் ஈரான் அவங்களுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ரொம்ப க்ளோஸு. ஷா ஆஃப் ஈரானை ஓவர் த்ரோ பண்ணது அயத்துல்லா ருஹல்லா கொமேனிங்கிற ஒரு ஷியா கிளரிக். அந்த ஓவர் த்ரோனால தான், பீப்புள்ஸ் மூமெண்ட்னால ஓவர் த்ரோ பண்ணப்பறம் தான் ஈரானுக்கும் யூஎஸுக்கும் ப்ராப்ளமாக இருந்துச்சு. முதல்ல யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, சதாம் ஹுசேனை ஏவி விட்டு ஈரானை அடித்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு 80s and 90s 10 வருஷத்துக்கு ஒரு போர் நடந்தது. அந்த போர் முதல்ல இவர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தார். யார்? ஈராக்கு. அப்புறம் ஈரான் தோற்று போயிடுச்சு. ஈரான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேல்மேட் வார ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டாங்க. மாரல் வின்னர் ஈரான். ஈரானுக்கு ஆர்ம்ஸ் ராஜா காலத்தில் இருந்த F-16 வச்சு தான் அவங்க ஃபைட் பண்ணாங்க. இதெல்லாம் மாரல் வின்னர். அவர் சோவியத் யூனியன் சப்போர்ட்டும் இருந்தது. இந்த ஆயத்துல்லா கொமேனியோட இறந்தப்புறம் ஆயத்துல்லா கமேனின்னு இப்போ ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க ஒரு ஆன்டி ஜூ, ஆன்டி அமெரிக்கன். மற்ற நாட்டுக்கும் அரப் நாட்டுகளுக்கும் 1960s வார் நடந்தது பிட்வீன் ஜூ அண்ட் ஈஜிப்ட். 6 Day வார்னு ஒன்று நடந்தது. அது மாதிரி இவங்க ஜூஸ் மேலே இருக்கிற கடுப்பு, ஜைனிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க மேலே இருக்கிற கடுப்பு. அந்த கடுப்பு ஏன் வந்ததுன்னா, பாலஸ்டைன் ஒரு இண்டிபெண்ட் ஏரியாவாக இருந்தது. இந்த என்டையர் ஏரியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது World War II முன்னாடி. ஆனால் யூரோப்பில் 500 வருஷமாக ஜூஸை வேரியஸ் லெவல்ஸில் இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி பண்ணது உச்சத்தின் உச்சம். அதுக்கு முன்னாடி கூட மற்ற ஊர்லலாம் இவங்களை ஒழுங்காக நடத்தலை. ஸோ இந்த World War II முடிஞ்சப்புறம் ஒரு கில்ட்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் இந்த ஜூஸை எதாவது காம்பன்சேட் பண்ணணுங்கிறதுக்காக பாலஸ்டைனை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. பாலஸ்டைன் அந்த சமயத்தில் ஜூஸே கிடையாது. அந்த ஊரில் இவங்க உள்ளே புந்துக்கிட்டு இதுதான் சோசன் லேண்டுன்னு சொல்லி அதை ஒரு ஜூயிஷ் ஸ்டேட்டாக அவங்க மாற்றிட்டாங்க. அப்போ இருந்து நிறைய முஸ்லிம்ஸை, பாலஸ்டீனியன்ஸை சைடில் தள்ளி, அவங்க ஊர்லேருந்து தள்ளி ஒரு சின்ன கேம்ப் ஏரியாவுக்கு, வெஸ்ட் பேங்க்குங்கிற ஒரு கேம்புக்கு தள்ளி, அது மாதிரி 2 கேம்பில் தள்ளிடுறாங்க. அந்த சமயத்தில் பாலஸ்டீனியன் லிபரலைசேஷன் ஆஃப் PLOன்னு ஒன்று அவங்க பாலஸ்டீனியனோட இண்டிபெண்டன்ஸுக்கு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எப்போதுமே பீஸ் டாக்ஸ் நடக்கும், எப்போதும் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்,
இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் தரா நடந்துகிட்டே இருக்கும். பாலஸ்தீனுக்கும். ஆமாம், இந்த எல்லா ஜூஸுமே இந்த இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டோம். ம். இந்த ஜூஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரேடிங் கம்யூனிட்டி இன் ஆல் கண்ட்ரீஸ். ம். பர்ஸ்டிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜூஸ் தான். இருக்கிற பெரிய ஆளெல்லாம் ஜூவாக இருப்பான். ஜார்ஜ் சொரோஸ் ஒரு ஜூ, அவன் செக்யுலர் ஜூ. ஸ்டான்லி ட்ரக்மெய்லருங்கிறவன் ஜூ. இது மாதிரி பல பேர் ஜூயிஷாக இருப்பாங்க. இந்த ஜூயிஸ் தான் வந்து இவங்க கார்மெண்ட்டையே ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க. அது மாதிரி இந்த மிலிட்ரி வெப்பன் எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அண்ட் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, நிறைய பணம் கலெக்ட் ஆச்சு. அந்த பணத்தில் ஒரு பெரிய சினகாக் கட்டாமல் பெரிய யூனிவர்சிட்டியை கட்டிட்டாங்க. ஸோ இந்த கட்டிங் எட் டெக்னாலஜிலாம் கூட ஜூஸில் நிறைய உண்டு. இப்போ ரிச்சர்ட் ஃபைன்மன் ஒரு ஜூ. இவங்க எல்லாம் ஆரிஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைஸ் சின்ன கம்யூனிட்டிக்கு அவுட் சைஸ்டு நம்பர் ஆஃப் நோபல் லாரேட்டு, இந்த படித்தவன் இவன்லாம் பிஸ்னஸ் மேனு இவன்லாம் இருப்பான். ம். இவனுக்கெல்லாம் இந்த முஸ்லீம்ஸுக்கு இவங்களை கண்டா ஆகாது. ஏன்னா இவன் நிலத்தான் பிடிக்கிட்டான்னு இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ம். ஸோ ரொம்ப நாளைக்கு கோகோ கோலாவே கல்ஃபில் வராது, ஒரு பேனில் இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் எதர் ஆர்சி கோலா இல்லாட்டா பெப்சி கோலா தான் குடிக்கணும். ஸோ ஓகே. இஸ்ரேலில் விற்கிற ப்ராடக்டை நீங்கள் மிடில் ஈஸ்டில் வாங்க முடியாது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் ஒரு 90s ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து இதெல்லாம் கிடச்சிது. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம். இந்த ஈரானில் இருக்கிற ரெவல்யூஷன் மாதிரி இவங்க ஆளை தூண்டி விட்டு எல்லா ஊர்லேயும் ரெவல்யூஷன் பண்ணி ராஜாவை காலி பண்ணிவிடுவாங்க. ராஜா வந்து அமெரிக்கன் ப்ரொடெக்ஷன் நாடி இருக்கான். ம். அவங்க ஊரில் கிளரிக்ஸ் டேக் ஓவர் பண்ணி ஒரு இஸ்லாமிக் ஏரியாவாக மாறிடும்னு அந்தந்த ராஜா வந்து அமெரிக்கன் ப்ரொடெக்ஷனை வச்சுருக்கான். இதுதான் நடக்குது. ஓகே. ஓகே. இப்போ காசு பணம் இவங்கள்ட்ட கச்சா எண்ணெய் நிறைய வந்ததுனால இவங்க பாகிஸ்தான் சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு பாம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான். ம். அந்த பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சோடனே இவங்க மேலே பல சாங்ஷன்ஸை போட்டு எண்ணெயை விற்க முடியாமல் தடுத்து ஆல்மோஸ்ட் போன மாதம் வந்து அவங்களோட ஈரானியன் ரியாலோட வேல்யூவை ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்கா. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்னாலையும் வியாபாரம் இல்லாததுனால இவங்க அடித்து காணாமல் போய் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. யார்? ஈரான். ஈரானில் ஒன்றும் கிடையாது, உள்ள எல்லாமே கிடையாது. ம். அண்ட் அங்கே வந்து முன்னாடியே மினி ஸ்கர்ட்டும் அரை ஸ்கர்ட்டும் போட்டுன்னு சுற்றின்னு இருந்தாங்க 1979. ம். கேர்ள்ஸை இவ்வளோ நாள் சப்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஈரானியன் உமன் நிறைய பேர் வெளில போய் அங்கே உள்ளே நடக்கிற கொடுமைகள்லாம் சொல்லி திஸ் கம்யூனிஸ்ட் ரெஜிம் இஸ் நாட் அ பாப்புலர் ரெஜிம். அதை ஓவர் த்ரோ பண்ணிடுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ம். அது ஜஸ்ட் அந்த சமயத்தில் இவங்க குண்டு போட்டிருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவங்க லேட்டாக வந்து குண்டு போட்டாங்க. அதனால் அந்த ரெஜிமை காலி பண்ணுறது இவங்களோட வேலை. டாப் 48 லீடர்ஸை காலி பண்ணிட்டாங்க. ம். அந்த இடத்துக்கு பல பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததுனால திஸ் வார் இஸ் கண்டினியூயிங். ஸோ நீ வந்து மற்றவங்களுக்கு இடக்கிடம் கொடுத்ததுனா அமெரிக்கனுக்கு பேஸ் கொடுத்ததுனால இந்த நாட்டெல்லாம் அவன் அடிக்கிறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து திரும்பி அவனை அடித்தா அவனால் தாங்க முடியாது. அதுதான் அடுத்த ஸ்டேஜ் நடக்கும். ஓகே. அப்போ இது வெறும் ஸ்டார்ட்டிங் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இது பல நாள் ஓடிட்டுருக்கு. ம். ஜூஸுக்கும் புகஞ்சுகிட்டு இருந்தது இன்னைக்கு ஆமாம், ஏரியா. ஜூஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஒத்துக்கு எலியும் பூனையும் மாதிரி. ம். ஸோ இந்த ஜூஸுக்கு மேலே இருக்கிற கில்ட்டை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பாலஸ்டைன் கொடுத்தான். பாலஸ்டைன் எங்கள் ஊர்னு இவங்க சண்டை போடுறாங்க. ம். அதுதான் தகராறு. ஓகே சார். ஸோ இந்த வார பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்னும் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நாம் அதை பற்றி பேசினா கூட அது அடுத்தது வரக்கூடிய அப்டேட்டுக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் வாரம் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. எப்படியாவது இந்த ரெஜிமை மாற்றிட்டு ம். திரும்பி அந்த ராஜாவை உட்காத்தி பப்பெட் மாதிரி உட்காத்தி ம். ஒரு லிபரல் ரெஜிம் கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. மற்ற இடங்களில் பண்ணதை வந்து ஈரானில் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? எந்த ஊர்லேயும் பண்ணலையே. ம். இப்போ புதுசாக அவங்க புது வார் கேம்ஸ் வந்து பிளானெட்டர் ஆந்த்ரோபிலாம் யூஸ் பண்ணி ம். ஆப்போசிட் லீடர் எங்கே சுற்றின்னு இருக்கான்னு பின் பாயிண்ட் கரெக்டாக பண்ணி ஃப்ரம் டிஸ்டன்ஸு அன்மேன்ட் ஆப்ஜெக்ட் அமைச்சு ஆள் அடித்து கொண்டு வாங்க. ம். இந்த யாஷ்வர் சின்வாரவனோ எவனோ ஒருத்தர் தான் இந்த லீடர் ஒருத்தன் ஈரானில் இதுக்கு 2 இயர்ஸ் பேக் சம்திங். பாலஸ்டைனில். அவனை கடைசியில் ட்ரோனில் அடிக்க பார்ப்பாங்க. அவன் ஒரு ரூமில் ஒளிஞ்சுன்னு இருப்பான், அங்கே ட்ரோன் வந்துடும். அந்த ட்ரோனை அவன் குச்சியால் அடிக்க பார்ப்பான். அந்த ட்ரோன் அவனை சுற்றி சுற்றி வந்து சுட்டு கொன்னுடும். ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸில் இவங்களுக்கு யார் எங்கே இருக்காங்க, எந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்கங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்லா தெரியும்.
யாருக்கு? யூஎஸ். இந்த அமெரிக்கன்ஸுக்கு. அதனால் தே ஆர் ஏபிள் டு நாட் வார்னா காம்பேட் வார்ஃபேருக்கே இது வரைக்கும் அவங்க போகல. ம். டாப் லீடர்ஷிப் எவன் அப்பாயிண்ட் பண்ணாலும் டாப் 48 லீடர்ஸை காலி பண்ணிட்டோன்னு அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டாங்க. ம். நீ இன்னும் 48 பேர் அப்பாயிண்ட் பண்ணேன்னா அவன் லிங்க்ஸை கண்டுபிடிச்சி காலி பண்ணிடுவாங்க. இந்த யாஷ்வா சின்வாராவை பிடிக்கிறதுக்கு எங்கேயோ எவனோ ஒருத்தன் தப்பாக ஒரு ஹங்கேரியிலையோ எங்கேயோ ஒரு சின்ன தப்பு பண்ணதை வச்சு தான் ட்ராக் பண்ணாங்க. அதனால் எவ்வளோ நீங்கள் சீக்ரெட்டிவாக இருந்தாலும் உங்களோட ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆந்த்ரோபியை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். ஸோ இந்த விஷயங்கள்ல இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ நேரம் இதோட பேஸ பத்தி நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.